திமுகவில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பாக கட்சி தலைமை தற்போது முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் கட்சியை பலப்படுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஏற்கனவே இதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் திமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மேற்கு மாவட்டத்திற்கு அமைச்சர் சுவாமிநாதன் தற்போது பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது ஈரோடு மத்திய பகுதிக்கு தோப்பு வெங்கடாச்சலம் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். அதேபோன்று மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்குமா என்பது தொடர்பாகவும் தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட பொறுப்பாளர்கள் தொடர்பாக அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு இள பத்மநாபனும், ஈரோடு மத்திய தொகுதிக்கு தோப்பு வெங்கடாச்சலமும் தற்போது பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மேற்கு தொகுதிக்கு அமைச்சர் சுவாமிநாதன், திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு தினேஷ்குமார் மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைமை தற்போது அறிவித்திருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் மாவட்ட அளவில் கட்சியை பலப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக ஏற்கனவே இதற்கென்று குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஏற்கனவே வெவ்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலாய்வையும் மேற்கொண்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வெவ்வேறு மாவட்டங்களுக்கு கட்சி ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கட்சி ரீதியாக பல்வேறு முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய அவர் அதற்கு பிறகு கட்சியை பலப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் திமுக தலைமை தற்போது வெளியிட்டக்கூடிய உத்தரவில் திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு இள பத்மநாபனும், ஈரோடு மத்திய தொகுதிக்கு தோப்பு வெங்கடாச்சலமும் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மேற்கு தொகுதிக்கு அமைச்சர் சுவாமிநாதன், திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு தினேஷ்குமார் ஆகியோர் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து திமுக தலைமை தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் கோகுல், விவரம் என்ன? திமுக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டு தற்பொழுது அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே இன்று காலையில இந்த செய்தியை நாம் பதிவிட்டிருந்தோம். திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக ரீதியாக மாவட்டங்கள் பிரிப்பு உள்ளிட்ட செய்திகள் எல்லாம் தற்பொழுது திமுக துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக MSK ரமேஷ் ராஜ் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்கள் புதிய மாவட்ட செயலர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஈரோடு மேற்குக்கு முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் புதிய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். அதே போல திருவள்ளூர் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக அப்துல் வகாப் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அப்துல் வகாப்பிடமிருந்து பதவி பறிக்கப்பட்டு மைதீன் கானுக்கு அந்த பொறுப்பானது வழங்கப்பட்ட நிலையில மீண்டும் அப்துல் வகாப்புக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக பழனிவேல் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே போல நீலகிரி மாவட்டமும் பொறுப்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறது. மதுரை மாநகர் அதாவது 3 தொகுதிகளுக்கு உட்பட்ட மாவட்டத்திற்கு தளபதி மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கார். தொடர்ந்து இது போன்று ஒவ்வொரு அறிவிப்புகளாக தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில திமுக நிர்வாக ரீதியாக இந்த மாற்றங்களை செய்திருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒருங்கிணைப்பு குழு ஒவ்வொரு அணியாக ஆலோசனை நடத்தி கருத்துக்களை கேட்டு கள ஆய்வு மேற்கொண்ட நிலையில புகார் வந்த மாவட்ட செயலாளர்கள் மீதும் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களும் தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கார்கள். நிர்வாக ரீதியாக மாவட்டங்களுடைய எண்ணிக்கையும் திமுக உயர்த்தப்பட்டிருக்கிறது. காலையில இந்த செய்தியை பிரத்யேக செய்தியாக நாம் பதிவிட்டிருந்தோம். தற்பொழுது திமுகவுடைய பொதுச் செயலாளர் திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு இள பத்மநாபன், ஈரோடு மத்திய தொகுதிக்கு தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் மாவட்ட பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து திமுக தலைமை தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. திமுக கட்டமைப்பு ரீதியாக மேம்படுத்தக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக ஏற்கனவே இதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டிருந்தது. தற்போது இளைஞர்கள் அணி சார்பாக ஏற்கனவே மாவட்ட அளவில் பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படுவது தொடர்பாக இன்று முரசொலி நாளிதழில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியான நிலையில்
தற்போது புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனமும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனுடைய அரசியல் ரீதியாக இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில் இந்த புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது முக்கியத்துவம் பெறும். அதே நேரத்தில் இந்த புதிய பொறுப்பாளர்கள் ஒரு மாவட்டத்தை 3ஆக அல்லது 4ஆக கட்சிக்குள்ளாக பிரிக்கக்கூடிய செயல் என்பது அந்த மாவட்டத்தில் கூடுதலாக கவனத்தை பெற்று கட்சியுடைய பணிகளை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் விரைவுபடுத்தக்கூடிய வகையிலும் இது போன்ற பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது மேற்கொள்ளப்படும். ஏற்கனவே திமுக தரப்பில் மாணவர் அணி மற்றும் இளைஞர் அணியை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் தகவல் தொழில்நுட்ப அணியை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அவ்வப்போது கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தற்போது திமுகவில் அடிப்படை அமைப்பு ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.